Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாலிட்டி ஒன்லைனர் டாபிக்ல வந்து 10th ஸ்டாண்டர்டோட 4th லெசன் பார்க்க போறோம். சோ இதுக்கு அப்புறம் ஒரே ஒரு லெசன் தான் இருக்கு. அதோட வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இதுல வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த வெளியுறவு கொள்கை வந்து சிலபஸ்ல இருக்கு. சோ அதனால கண்டிப்பா இதை படிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெளியுறவு கொள்கை அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம நாடு இருக்குன்னா நம்ம நாட்டுக்குன்னு சொல்லி சில பக்கத்தில் இருக்க நெய்பரிங் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், இல்லை முக்கியமான நாடுகளாக இருக்கட்டும், அந்த நாடுகளுக்கும் நமக்கும் உள்ள விவகாரங்களில் யார் எப்படி தலையிடுறது, என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ரெண்டு நாடுமே சேர்ந்து ஒரு உறவை வந்து பாதுகாக்கிறது பேணுறதுக்காக வடிவமைக்கப்பட்ட கொள்கை தான் இந்த வெளியுறவு கொள்கை. அப்போ ஒரு நாடு வெளியுறவு விவகாரங்களின் மூலம் தேசிய நலனை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் இருதரப்பு மற்றும் பலதரப்பு உறவுகளை பேணவும் வடிவமைக்கப்பட்ட கொள்கை தான் வெளியுறவு கொள்கை. ஸோ இதுக்குன்னு சொல்லி ஒரு அமைச்சகம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுதான் வெளியுறவு அமைச்சகம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்திய வெளி விவகார அமைச்சரவை இந்திய அரசினர் ஒரு அங்கமாக இருந்து நாட்டின் வெளியுறவுகளை பொறுப்பேற்று நடத்துகிறது. ஸோ தூதர் இருப்பாங்க, வெளியுறவு தூதர்னு சொல்லி இருப்பாங்க. அந்த நாட்டுக்குன்னு சொல்லி நம்ம எம்பசி வச்சிருப்போம் இல்லையா. இப்ப நம்ம நாட்டோட எம்பசி வந்து வேற நாடுகள்ல எல்லாம் இருக்கும். அது எதுக்காகனா, அந்த நாட்டோட சேர்ந்து நம்ம நாட்டையும் பாதுகாக்கணும், நல்ல விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கணும், அந்த மாதிரி. அந்த நாட்டுல உள்ள நம்ம நாட்டு மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வெளியுறவு அமைச்சகத்தோட முக்கிய பொறுப்பாக இருக்கு. ஓகேவா. ஸோ 1986 வந்து புதுடெல்லியில நிறுவப்பட்ட இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு IFS பயிற்சி அளிக்குது. ஓகேவா. ஸோ இந்த நிறுவனம் எங்க நிறுவப்பட்டுச்சுன்னா புதுடெல்லியில 1986. இதோட வெளியுறவு கொள்கையோட முக்கிய அம்சங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த நாட்டோட உடன்படிக்கை ஏற்படுத்துறது, நிர்வாக ஒப்பந்தங்கள் வந்து செஞ்சுக்கிறது, அப்புறம் தூதுவர்கள் அம்பாசிடர்ஸ்ன்னு சொல்லி அவங்கள நியமிப்பாங்க, அப்புறம் வெளிநாட்டு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா செய்யறது, சர்வதேச வணிகம் செஞ்சுக்கலாம், ஆயுதப்படைகளை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்காகவும் தான் இந்த வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறதே உருவாக்கப்பட்டுச்சு. நம்ம இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 கொண்டு வந்தாங்க இல்லையா. அதுல ஆர்டிகிள் 51 என்ன சொல்றாங்கன்னா, அரசு முயற்சி செய்ய வேண்டியது, அரசு ஒரு நாட்டோட அரசுங்கிறது என்ன பண்ணணும், சர்வதேச அமைதியையும் பாதுகாப்பையும் மேம்படுத்தணும். நம்மளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது மற்ற நாடுகளுக்கு அப்படின்னு சொல்லி அமைதியையும் பாதுகாப்பையும் மேம்படுத்தணும். 2, நாடுகளுக்கு இடையே நியாயமான கௌரவமான உறவுகளை ஏற்படுத்தணும். அப்புறம் சர்வதேச சட்டம் சர்வதேச அமைப்புகளை மதிச்சு நடக்கணும். அந்த நாட்டுடைய சட்டம் என்ன, அவங்களுடைய அமைப்பு சர்வதேச அமைப்புகள் எப்படி செயல்படுதுங்கிறதுக்கான மதிப்பு நம்ம கொடுக்கணும். சர்வதேச பிரச்சனைகளை நடுவர் மன்றம் மூலமா தீர்க்க முயற்சி செய்யணும். ஸோ இது எல்லாமே ஒரு அரசுங்கிறது முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பிலே சொல்லியிருக்காங்க. முக்கிய நோக்கங்கள் என்ன, அகைன் பாதுகாப்பு தான். தேசிய பாதுகாப்பு, தேசிய வளமை, நட்பு நாடுகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது, உலக அமைதியை அடைகிறதுக்கும் ஒவ்வொரு நாட்டோட அமைதியோடு சேர்ந்திருத்தல், அப்புறம் பொருளாதார வளர்ச்சி. இதுக்காக தான் இந்த வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறதவே உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வெளியுறவு கொள்கையில முக்கியமானது இந்த பஞ்சசீல கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சமஸ்கிருதத்துல பாஞ்ச் அப்படின்னா 5ன்னு அர்த்தம்னா, சீலம்னா நற்பண்புகள். அப்ப 5 நற்பண்புகளை கொண்டதுதான் இந்த பஞ்சசீல கொள்கை. சோ இதுல பாருங்க, இந்தியாவோட நேருவும் சைனாவோட சூ என் லாய் ஆகிய நாடுகளுக்கு இடையான அமைதியுடன் இணைந்திருக்க 5 கொள்கைகளை உருவாக்கியிருக்காங்க. பஞ்சசீலம்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அப்ப எந்தெந்த நாடுகளுக்கிடையே அமைதியை உருவாக்குறதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு இந்த பஞ்சசீலம் அப்படின்னா, நம்ம இந்தியா அண்ட் சைனா. இந்தியாவில் நேருவும் சைனாவோட சூயன் லாயும் சேர்ந்து தான் இந்த கொள்கையை உருவாக்கியிருக்காங்க. 1954 ஏப்ரல் 28 இந்த கொள்கை வந்து கையெழுத்தாயிருக்கு. இந்த கொள்கை என்னன்னா, இந்தோனேஷியாவில் 1955 நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசிய மாநாட்டில் கையெழுத்தான பாண்டுங் பிரகடனத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து இந்த கொள்கையை எதுல சேர்த்திருக்காங்கன்னா, பாண்டுங் பிரகடனம் அதுல வந்து சேர்த்திருக்காங்க.
1950 1960 என்ன மாதிரியான வெளியுறவு கொள்கைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் மெயினாக வந்து வெளியுறவு கொள்கைக்கு வழிகாட்டியவர் யார் அப்படின்னு சொன்னால் ஜவஹர்லால் நேரு தான். அவர் வழிகாட்டுதலின்படி முக்கிய குறிக்கோள்களை கொண்டதாக இருந்திருக்கு. அதான் அந்த பஞ்சசீலம்லாம் அவர் தானே அந்த டைமில் ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ அப்போ நேரு அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா வல்லரசுகளுடன் சேராமல் அணிசேரா இயக்கம் என்ற வழியை தேர்ந்தெடுத்ததோடு சர்வதேச விவகாரங்களில் 3வது அணியை உருவாக்க முயன்றார். அதாவது அமெரிக்கா சோவியத்தோட சேர்ந்து செயல்படாம ஒரு அணிசேரா இயக்கத்தை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது பண்ணவர் வந்து நேரு அவர்கள் தான். இந்த அணிசேரா இயக்கம்னா என்ன? 1961 இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த அணிசேரா இயக்கம்ங்கிற ஒரு சொல்லு 1953 ஐநா சபையில் உரையாற்றிய வி கிருஷ்ணமேனன் அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருக்காரே. ஓகேவா? இதுல 120 உறுப்பு நாடுகளையும் 17 நாடுகள் பார்வையாளராகவும் 10 சர்வதேச நிறுவனங்களையும் கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வந்தாங்க. இந்த இயக்கத்தோட நிறுவன தலைவராக யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுள்ள ஜவஹர்லால் நேரு அவர்கள், யுகோஸ்லேவியாவோட டிட்டோ அவர்கள் இருந்திருக்காங்க, எகிப்தின் நாசர் இருந்திருக்காரு, இந்தோனேஷியாவோட சுகர்னோ மற்றும் கானாவோட குவாமே நிக்ருமான்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த அணிசேரா இயக்கத்தோட நிறுவன தலைவர்களாக இருந்திருக்காங்க. இந்திய சோவியத் யூனியனுடன் 1971 இரு நாடுகள் ஒப்பந்தம் மூலம் இணைந்தது. சோவியத் யூனியனோட இணைஞ்சது வந்து 1971. சைனா வந்து 1964 லாப் நகரில் அணு சோதனையை மேற்கொண்டது. சைனா 1964. இதற்கு பதிலடியாக இந்தியா தனது முதல் அணு சோதனை திட்டத்தினை வந்து நடத்தியது வந்து 1974, 10 வருஷம் கழிச்சு பொக்ரான்ல, ராஜஸ்தானோட பொக்ரான்ல நடத்துச்சு. ஸோ ரொம்ப முக்கியமானது. இந்தியா தன்னுடைய முதல் அணு சோதனையை நடத்திய இடம் பொக்ரான் 1974. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1990 சோவியத் யூனியனின் வீழ்ச்சியுடன் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவோடு புதிய பொருளாதார கொள்கை எழுச்சி வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறமா தான் என்ன உருவாக்கப்பட்டுச்சு? இந்தியா உலக பொருளாதார மன்றத்தோட ஒப்பந்தத்தில் சேர்ந்தது. கேட் ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. அதில் ஜாயின் பண்ணுச்சு. சைனாவுடனான நட்புறவு கிழக்கு நோக்கு கொள்கையாக இருந்துச்சு. என்ன கொள்கைனா கிழக்கு நோக்கு கொள்கை 1992. அப்புறம் பொக்ரான்ல செகண்ட் டைமா அணுசோதனை வந்து 1998 நடத்தினோம். 74 ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. அடுத்து வந்து 98 இரண்டாவது அணுசோதனை நடத்தப்பட்டுச்சு. இஸ்ரேலிடமிருந்து பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்தலுக்கான உறவும் ஏற்பட்டுச்சு. அரபு நாடுகள் மற்றும் ஈரானுடன் எரிசக்தி ஆற்றல் வள தூதரக உறவும் ஏற்பட்டிருக்கு நம்ம இந்தியாவுக்கு. அப்புறம் அமெரிக்காவின் அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க. சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் ஈரானுக்கு எதிராக இந்தியாவின் வாக்களிப்பும் கிடைச்சிச்சு. இதெல்லாமே வந்து இந்த அணிசேரா இயக்கத்தின் மூலமாக நடந்த விஷயங்கள். அடுத்து நிறைய நிறுவனங்கள் கூட்டமைப்பு வந்து உருவாக்குனாங்க. அதில் இந்தியா இருக்கா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்க், சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன்ங்கிறது தான் சார்க்கோட அப்ரிவேஷன். அதாவது தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு. இதுல 8 நாடுகள் இருக்கு. இந்த 8 நாடுகளோட பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாக இந்த சார்க் இருக்கு. இஸ்ரோ அமைப்பு சார்க் பிராந்தியத்திற்கான செய்தி தொடர்பு மற்றும் வானிலை ஆய்விற்காக செயற்கைக்கோளை செலுத்தி உள்ளது. ஸோ எந்த அமைப்பு? நம்ம இந்தியாவோட இஸ்ரோ தான் செலுத்தியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய நாடுகள்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாளம், பூட்டான், வங்காளதேசம், இலங்கை, மால்தீவ்ஸ். இந்த 8 நாடுகளும் வந்து சார்க் அமைப்போட மெம்பராக இருக்காங்க. இந்தியா G20 நாடுகள், பிரிக்ஸ் ஆகியவற்றில் உறுப்பு நாடாக உள்ளது. இது மட்டும் இல்லாமல் சார்க்கில் மட்டும் இல்லாமல் G20 இருக்கு, பிரிக்ஸில் இருக்கு. பிரிக்ஸை பொறுத்தளவுக்கு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, தென்னாப்பிரிக்கா. அந்த BRISஓட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை வச்சு கண்ட்ரிஸை சொல்லலாம். அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சைனாவில் உள்ள ஷாங்காயில் இருக்கு. அடுத்து பிம்ஸ்டெக்கில் பார்த்தோன்னா வங்காளதேசம், இந்தியா, மியான்மர், இலங்கை, தாய்லாந்து, பூட்டான், அப்புறம் நேபாள். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் பிம்ஸ்டெக் அமைப்பு. IBSங்கிற அமைப்புலையும் இந்தியா இருக்குது, பிரேசில், தென்னாப்பிரிக்கா இருக்குது.
BCIM அதுலேயும் இந்தியா இருக்குது, வங்கதேசம், சைனா, மியான்மரோடு சேர்ந்து. MGCலையும் இந்தியா இருக்குது, இந்தியா, கம்போடியா, லாவோஸ், மக்கள் ஜனநாயக குடியரசு, மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம். அடுத்து EASன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் 10 ஆசிய நாடுகள் இருக்குது, அதில் இந்தியாவும் இருக்குது. USA, சைனா, இந்தியா, ஜப்பான் உள்ளிட்ட 8 நாடுகள் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே இந்தியா மெம்பர்ஸாக இருக்குது. அப்போ மெம்பராக இருக்கிறது வந்து சார்க்கு, பிரிக்ஸு, பிம்ஸ்டெக்கு, IBSA, BCIM, MGC, EAS. அடுத்து GCC, அதுலேயும் இந்தியா என்ன இருக்குது, ஒரு நாடாக இருக்குது, முக்கியமானது. அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸோட அந்த ஆயில் நிறுவனங்கள் இருக்குல்ல, பக்ரைன், குவைத்து, ஓமன், கத்தார், சவுதி, ஐக்கிய அரபு நாடுகள், இந்தியா. அடுத்து BBINலையும் வங்கதேசம், பூட்டான், அப்புறம் இந்தியா, நேபாளம் இருக்காங்க. SCOல இந்தியா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தானோட இருக்கு. RCEPன்னு சொல்கிறாங்க, அதுலேயும் என்ன இருக்குது, இந்தியா இருக்குது. ஆஸ்திரேலியா, புருனே, கம்போடியா, சைனா, இந்தியா, இந்தோனேஷியா, ஜப்பான், கொரியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், நியூசிலாந்து, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, வியட்நாம். ஸோ அப்போ இதுலேயும் இருக்குது. ஓபக்லையும் இருக்குது. ஓகேவா? ஈரான், ஈராக், குவைத், சவுதி மற்றும் வெனிசுலா. ஓபக்கோட லட்சணை வந்து 1969 ஆஸ்திரிய வடிவமைப்பான ஷ்வோபோடாங்கிறவர் வந்து வடிவமைச்சிருப்பார் அதோட லோகோவை. அண்ட் இதில் வந்து இந்தியா கிடையாது. ஓபக்கில் ஈரான், ஈராக் அந்த ஆயில் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் மட்டும். ஈரான், ஈராக், குவைத், சவுதி மற்றும் வெனிசுலா நாடுகள் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஓபக் தவிர மற்ற எல்லாத்துலேயுமே இந்தியா வந்து உறுப்பினர் நாடாக இருக்குது, மெம்பர்ஸாக இருக்குது. ஸோ இதோட புக்கில் சொல்ல இன்ஃபர்மேஷன் முடிஞ்சு. இது வந்து அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் பார்க்கலாம். வெளியுறவு அமைச்சகம் எனப்படும் இந்திய வெளிவிவகார அமைச்சரவை இந்திய நாட்டின் ஒரு அங்கமாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க, நாட்டின் வெளியுறவுகளை பொறுப்பேற்று நடத்துவாங்க. 1986 புதுடெல்லியில் நிறுவப்பட்ட இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் தான் IFSக்கான பயிற்சியை வந்து அளிக்குது. ஏற்கனவே இந்த புக்கில் பார்த்தோம் உள்ள. அண்ட் 1950 கொண்டு வரப்பட்ட சட்டப்பிரிவு, இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகேவா? ஸோ பாக்ஸ் கொஷின் பார்க்கலாம். பாக்ஸ் கொஷின் இவ்வளோதான் இருக்குது. ஸோ வெளியுறவு கொள்கை, உள்நாட்டு கொள்கைன்னா என்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள். உள்நாட்டு கொள்கை என்பது ஒரு நாடு தனது நாட்டிற்குள்ளான விவகாரங்கள் தொடர்பாக கொண்டுள்ள கொள்கை. இது வந்து மற்ற நாடுகளோட கொண்டுள்ள விவகாரங்கள் தொடர்பானது. ஸோ உள் விவகாரங்களில் வந்து சமூக நலம், சுகாதாரம், கல்வி, குடியியல் உரிமை, பொருளாதார பிரச்சனை, சமூக பிரச்சனை, இதை எல்லாத்தையும் மையமாக வச்சு சட்டங்களை ஏற்படுத்துறது தான் உள்நாட்டு கொள்கை. வெளியுறவு கொள்கையில் வணிகம், ராஜதந்திரம், தடுப்பு நடவடிக்கை, பாதுகாப்பு, உளவுத்துறை, உலகளாவிய சூழல் ஆகிய வகைகளை கொண்டது. ஸோ இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரே ஒரு லெசன் தான் இருக்குது, இந்தியாவோட சர்வதேச உறவுகள் அப்படிங்கிறது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.